உலகெங்கிலும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பயிற்சியாக இருக்குது. ஸோ இது திரும்ப சொல்கிறேன், வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான பயிற்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவது அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ அந்த வகையில் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பயிற்சியாக இருக்கிறாரு. அந்த நாளில் பார்த்திங்கன்னா திருக்கோயிலெலாம் இதை ஃபாலோ பண்ணி தான் இந்த சனிப்பயிற்சி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனுடைய பலன்கள் சனிப்பயிற்சியாகி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் மீன ராசிக்கு போகிறார். அங்கேருந்து மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். சனி எல்லாத்துக்குமே நல்ல அறிமுகமான ஒரு கிரகம் தான். சனியை பற்றி நம்ம சிறப்பாக எடுத்து சொல்கிறதுக்கு உங்களுக்கு வேண்டியதில்லை, எல்லாருமே நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்றதை தாண்டி சனியை பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த பயத்தெல்லாம் போக்கக்கூடிய விதமாக தான் இந்த பலன்கள் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லது சொல்லணுன்றது மட்டும் இல்லாமல் எப்படி எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கிறதுனால வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக பயணிக்க முடியும், இந்த சனிப்பயிற்சியை நம்ம ஆதாயமாக பயன்படுத்திக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நான் பார்க்க போகிறோம், சொல்ல போகிறேன். தொடர்ந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விருச்ச ராசிக்காரர்கள் மாதிரியான ஒரு தாராள பிரபு நம்ம பார்க்கவே முடியாது. அதாவது கோபம்ன்றது மனித இயல்பு தான். இவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக வரும். கோபத்தை எல்லா இடத்துலையும் காட்ட மாட்டாங்க, ரொம்ப அளவாக அளந்து தான் பேசுவாங்க. ஆனால் ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசினாலும் சுருக்குன்னு பேசிடுவாங்க, தேல் கொட்டுற மாதிரி. ஏன்னா ராசியோட சின்னமே தேல் தானே. ஸோ அது எல்லோரும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு பேசினாலும் கூட, என்ன தான் அவங்க பேசினாலும் வச்சாலும் கூட, உதவின்னு கேட்டோம்னா மறுக்காமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்புகள் கொண்ட ராசினா நம்ம விருச்சிக ராசிக்காரர்களை சொல்லலாம். கடின உழைப்பும் இருக்கும், பிரதிபலன் பாராத உதவிகள் செய்யக்கூடியவங்க. ஸோ இவ்வளோ சிறப்புகள் கொண்ட தைரியமும் எக்ஸ்ட்ரீமான இருக்கும். இயற்கையாகவே தெய்வ பலம் பெற்றவர்கள். இவங்க கோயில் போய் கும்பிடணும் வைக்கணும் இல்லை, இவங்க ஒருத்தரை பார்த்து நீங்கள் நல்லா இருப்பா போப்பா அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஆத்ம பலம், தெய்வ பலம் பெற்ற ஒரு ராசினா நம்ம விருச்சிக ராசிக்காரர்களை சொல்லலாம். மந்திர பலம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிறப்பு பெற்ற இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியோட நிலை பயிற்சி, அதாவது மார்ச் 26க்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது, அடுத்து வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் என்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். சனி மார்ச் 26ஆம் தேதி மீன ராசிக்கு வர்றாரு இல்லையா? அது 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி வர்றாரு. அங்கே 2.5 ஆண்டுகள் இருப்பார். இப்போது எங்கே இருக்கார் அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கும்ப ராசியில் இருந்துருக்கார். கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி, 4ஆம் இடத்து சனி அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டம சனிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த அஷ்டம சனியில் பாதி பலன்களை கொடுக்கும். அஷ்டம சனின்றது பார்த்திங்கன்னா வீண் விரயங்கள், பிரச்சனைகள், உடல் ரீதியான சங்கடங்கள், பல வீண் அவமானங்கள், அவப்பெயர்கள், பழி, வீண் பழி, இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது 8ஆம் இடத்து சனி, அஷ்டம சனி. அதில் பாதி அப்படின்றது 4ஆம் இடத்துல இருக்கும்போது கொடுக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். ஆனால் அது கொடுக்காத அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு யோகநாதனான குரு சனியை கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்ருக்கார். குருவுடைய பார்வை மூலயமா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுமே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கல. என்ன சொல்லலாம், நல்ல மாற்றங்களை கொடுத்துட்ருக்காருன்னு சொல்லலாம். அதாவது புது வீடு கட்டி குடியேறது இதெல்லாம் கடந்த காலங்களும் நடந்திருக்கும். அதுக்கான முயற்சியாக தான் எடுத்திருப்பீங்க கண்டிப்பான முறையில். மருத்துவ செலவுகள்ன்றது பொதுவாகவே இந்த விருச்சிக கொஞ்சம் அதிகமாக இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கு முருக வழிபாடும், தான தர்மங்கள், அன்னதானம், இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க, அது உங்களுக்கு சரியாயிடும். ஸோ இது இந்த நேரத்தின் அடிப்படையில் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மருத்துவ செலவினங்கள், அவங்களுக்கு ராசிக்காரர்கள் மட்டும் இல்லை, விருச்சிக ராசியில் ஒருத்தவங்க ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னாலே குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பயப்பட வேண்டிய அளவில் எதுவும் தொந்தரவு பண்ணாது. முருகனை பிடிச்சிக்கோங்க, இருக்க தொந்தரவுகளும் சரியாயிடும். முருகனுக்கு கும்பிடுங்க, தான தர்மங்கள் பண்ணுங்கள். அதை நம்ம உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அது போக இந்த அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல கடந்த காலங்கள் இருந்துட்டு இருந்ததுனால இந்த பலன்கள் நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. அதுக்கு குரு பார்வதுனால அதை தடுத்து வச்சுருந்தான்னு சொன்னேன். இப்போ அடுத்ததாக அவர் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய யோகஸ்தானம், உங்களுடைய குலதெய்வம், புத்திரபாகியம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அங்கே சனி வரப்போகிறார். சனி பார்த்திங்கன்னா 4, 8, 12 இந்த இடங்களில் இருந்தால் ஜென்ம ராசியில் இருக்கும்போது எல்லாம் பெரிய துயரங்களை கொடுப்பார். ஆனால் ஒரு கெட்டதும் செய்ய மாட்டார், நல்லதும் செய்ய மாட்டார்னா எந்த இடம்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம், 9ஆம் இடம் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ அந்த வகையில் 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஒரு அசுப கிரகம். அவர் உங்களுக்கு அர்த்தாஷ்டம ஸ்தானத்துலேருந்து விலகிறதே ஒரு நல்ல விஷயந்தான். அவர் 5ஆம் இடமான யோகஸ்தானத்துக்கு வர்றதுன்றது கெட்டது செய்யாத ஒரு ஸ்தானம். அவர் நல்லதும் செய்ய மாட்டார், கெட்டதும் செய்ய மாட்டார், அவர் அமைதியாக இருப்பார் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு வரப்போகிறார். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் கொடுக்க போகிறார். எண்ணங்கள் ஆனால் நிறைய மாற்றங்கள் டயலமோ இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒன்று செஞ்சுட்டு இருக்கும்போதே இது சரியாக தான் போயிட்டுருக்கா, சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்துருக்கோமா, இதிலே போவோமா இல்லை வேறு ஒன்று செய்வோமான்னு அப்படி தோணும். வேறு ஒன்று விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்த பின்னாடி ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமா, அதிலே இருந்துருக்கலாமா இப்படின்ற ஒரு மனக்குழப்பத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி கொடுக்க தான் செய்வார்.
நீங்கள் உங்கள் மனசை ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஜெயிச்ச மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. இதெல்லாம் வந்து இந்த சனி பயிற்சியாகி ஒரு 65 நாளைக்கு இந்த மனக்குழப்பம்ன்றது மனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த குழப்பங்கள்ன்றது கொஞ்சம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மே 26 உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானத்து அதிபதி, அதாவது சனி இருக்கார் இல்லையா, 5ஆம் இடம், அந்த இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் முழுச்சுபர். அவர் வந்து இப்போ மறைஞ்சு இருக்கிறாரு. அவருடைய நிலை வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஸோ குரு 9ஆம் இடம் திரிகோணஸ்தானம் அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு வந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு பார்வையை கொடுப்பார். ராசிக்கு இப்போ குருவுடைய பார்வை கிடைச்சிச்சுனாலே உங்கள் மனசில் ஒரு நிம்மதியும் சாந்தமும் அமைதியும் வந்துடும். மன அமைதியும் ஒரு நிதானமும் தான் நம்ம செயல்களில் வெற்றியை கொடுக்கும். ஒரு மனம் பதட்டத்தோடையும் தடுமாற்றத்தோடையும் எடுக்கக்கூடிய எந்த காரியங்களும் தடைப்பட்டு தான் போகும். ஸோ அதனால் வந்து இனிமே அந்த நிலைகள் இருக்காது. ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசி கிடைக்க போது எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய, நான் நினச்சது சரிதான் அப்படின்னு முடிவெடுத்து தைரியமாக செயல்படக்கூடிய தன்மைகளை வந்து குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அவர் உங்கள் ராசிக்கு மட்டும் கொடுக்கல, ராசிக்கு 5ஆம் இடமான மீன ராசி குருவுடைய வீடு தான், அங்கே இருக்கக்கூடிய சனிக்கும் அவருடைய பார்வையை கொடுக்க போகிறாரு. இந்த சனி குரு தொடர்பு அப்படின்றது மிக சிறந்த நல்ல மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் இனி வர காலங்களில் கொடுக்க போகிறாங்க அப்படின்றதான் உள்ளபடியே உண்மை. அதனால் இந்த கோச்சார அடிப்படையில் சனி, குரு, சூரியன், ராகு, செவ்வாய், கேது இந்த கிரகங்களை பற்றிலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் குருவுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்ற பலன்களை பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சனி பயிற்சிக்கு பின்னாடி நம்ம குரு பயிற்சி ஆகிறாரு. நம்ம முக்கியமாக முதல்ல நான் பல இடங்களில் சொல்லிட்டு இருந்த மாதிரி சனி வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு ராசிக்கு வருவார். அதாவது தன்னோட கால சுழற்சியில் ஒரு ராசிலையும் 2.5 ஆண்டுகள் இருந்து 12 ராசிலையும் அவர் தாண்டி அவர் இருந்த இடத்துக்கு வரதுக்கு 30 ஆண்டு எடுத்துப்பார். இது வந்து சனியோட நிலை. அதே போல் மே மாதம் 26 பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் இருப்பார். அவர் திரும்ப மீண்டும் அதே ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். 12 ராசி, ஒரு ராசிக்கு ஒரு வருஷம்னு 12 ராசிக்கு வந்து 12 வருடம் எடுத்து மீண்டும் அந்த இடத்துக்கு வருவார். ஸோ அந்த வகையில் சனி மீனத்துக்கு வரதும் 30 ஆண்டுகள் பிறகு தான் வராரு. அவருக்கு அடுத்து தான் சனிக்கு அப்புறமா குரு வரப்போகிறாருன்னு சொன்னேன் இல்லையா, கடகராசிக்கு. அவரும் வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு வராரு. இது ரெண்டுமே மிகப்பெரிய முக்கியமான கிரகங்கள். சனி ஒரு பலம் வாய்ந்த அசுப கிரகம், குரு ஒரு பலம் வாய்ந்த சுப கிரகம். 2 பேரோட நிலைகளையும் நம்ம முக்கியமாக பார்த்துருக்கோம். இதை தாண்டி ராகுவோடைய நிலை, ராகுவும் வந்து அசுபகிரகங்களில் பலம் வாய்ந்தது, சனியை போலவே வேலை செய்யக்கூடியவர். கேது செவ்வாயை போல் வேலை செய்யக்கூடிய கேது, ஜோதிடத்தில் அப்படி தான் சொல்லுவோம். சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேதுன்னு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்லணும்னா சனி கொடுக்குற பலன்களை சனியை விட அதிகமாக கொடுக்குறது ராகு, செவ்வாய் கொடுக்குற பலன்களை செவ்வாயை விட அதிகமாக கொடுக்குறது கேது. ஸோ இப்படியான ஆண்டு கிரகங்கள்ன்றது இவங்க தான். ஸோ இவங்களோட நிலையெல்லாம் நல்லா இருக்கிறதுன்றதுனால வந்து இப்போ நம்ம பார்த்த இந்த காணொலியில் நம்ம வந்து சனி மற்றும் குருவை எடுத்து உங்களுக்கான பலன்களை கொடுத்துருக்குறோம். மெயினாக சனி பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி. ஸோ அதை வச்சு நம்ம பலன்கள் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் வந்து தற்கால கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஒரு தனி மனிதருக்கான பலன் சொல்கிற இடத்துல வந்து இந்த கோச்சார பலன்கள் மட்டும் போதுமானதா அப்படின்னா அதை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆமாம் நம்ம வீடியோவில் நல்லது சொல்லுவாங்க, ஆனால் நிஜத்தில் நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாமலாம் இல்லை. நம்ம உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வந்து இந்த கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் ராசியை வச்சு, உங்களுடைய ராசி நட்சத்திரங்களை வச்சு நம்ம சொல்கிற விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. உங்களுடைய ஜனன ஜாதகம், நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கும் என்ன விதமான தொடர்புகள் இருக்குது, உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி, ராகு, குரு, சுக்கிரன், செவ்வாய் ஏனைய கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது தான் உங்களுக்கான ஒரு முழுமையான பலன்களை கொடுக்க முடியும். இப்போ நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு சொன்னது முழுமையான பலன். இது முழுமையாக கோச்சார பலன்கள்னு எடுத்துக்கோங்க. இதையும் உங்களுடைய ஜனன ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு நடந்துருக்கக்கூடிய தசா புத்திகள், உங்களுடைய லக்னம், இதெல்லாம் இணைச்சி வச்சு சரியான பலன்கள், அப்போ தான் நம்ம துல்லியமான பலன் உங்களுக்கு கொடுக்கவே முடியும். கோச்சார நிலையில் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றதே நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். அதனால் வந்து உங்களுக்கு குழப்பம் வேண்டியதில்லை. என்னடா சொல்கிறாங்க வேறு ஒன்று நடக்குது அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் யோசிக்காங்க. உங்கள் ஜாதகத்தோடு வந்து டிஸ்பிளேல இருக்க நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் கலந்து பேசிக்கிங்க, தப்பு கிடையாது. என்கிட்ட தான் பார்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு மனசு சங்கடமாகப்படுது, ராசி அடிப்படையில் நல்லா சொன்னாங்க ஆனால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஜோதிடரை உங்கள் ஜாதகத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். என்னோட உதவி தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவுறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதாவது உங்களுடைய ராசி பலன்கள் எல்லாருமே நல்லா தான் சொல்கிறாங்க. நம்ம சுய ஜாதகத்தில் நிறைய திரும்ப போகிறேன். கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் நல்லா இருக்குது, உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது.
இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் போராட்டங்களும் இருக்குது அப்படின்னா யோசிக்கவே செய்யாதீங்க. உங்கள் ஜாதகத்தோட என்னை தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதலை கொடுக்குறேன். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கோச்சார பலன்களை மட்டும் எடுத்து ராசி அடிப்படையில் சொல்கிற பலன்களை தாண்டி உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டையும் கலந்து பார்த்து தான் ஒரு துல்லியமான சரியான பலன்கள் சொல்ல முடியும். உங்கள் எதிர்காலத்துக்கான நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் கொடுக்க முடியும். அதனால் தேவை இருக்கவங்க நிச்சயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த டிஸ்பிளேல என்னோடய எண் இருக்குது. நம்ம கண்டிப்பாக பேசுவோம். உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டியும் நாங்கள் உறுதியாக கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம்.